நாளை முதல் கனமழையினுடைய தீவிரம் நம்ம பார்க்க போறோம். நெறைய மாவட்டத்தில மழை காத்திருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். இதுவரைக்கும் பகல் நேரங்கள்ல மிக தீவிரமான வெயிலுடைய தாக்கம் அதிகரித்து வந்த நிலையில, நாளையிலிருந்து ஒரு சில மாவட்டங்களில் கனமழையும், ஓரிரு மாவட்டங்களில் மிதமான மழையுமாக தொடங்கி, அதுக்கப்புறம் மிக கனமழையும் தமிழ்நாட்டுல காத்திருக்கு. நீங்க மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் துல்லியமான வானிலை அறிக்கை பொறுத்தவரைக்கும் நம்ம கேட்டுட்டு இருக்கோம். தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் பலரும் நீங்க கமெண்ட் செக்ஷன்ல தெரியப்படுத்திட்டு இருக்கீங்க. உங்க மாவட்டத்தின் பேர தெரியப்படுத்தி கமெண்ட் செக்ஷன்ல மழை வரல. எப்போதான் எங்களுக்கு மழை வரும்? வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமா இருக்கு. சரியா மழை வரல அப்படின்னு சொல்லி தான் ஒவ்வொரு நாளும் நெறைய மாவட்டங்கள் நம்ம கமெண்ட்ல பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இப்போ இன்னைக்கு நமக்கு வந்து எந்தெந்த மாவட்டத்துல மழை வர வாய்ப்பு இருக்கு? இரவு நேரத்துல மழை வருமா? அல்லது நாளை முதல் தான் கனமழையா? அப்படின்னு சொல்லி மிக தெளிவா நம்ம பார்க்கலாம். வட தமிழக உள் மாவட்டங்கள். கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பூர், ஈரோடு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டத்தில நாளையிலிருந்து கனமழை அப்படிங்கிறது உங்களுக்கு பெய்ய தொடங்கிரும். அதாவது வட தமிழக உள் மாவட்டத்தில் நாளை முதல் கனமழை எதிர்பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் படிப்படியாக நமக்கு ஒவ்வொரு இடங்களிலும் நம்ம கனமழைங்கிறது தீவிரம் அடைஞ்சிரும். இப்ப திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம் மாவட்டங்கள்லாம் படிப்படியாக கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் இனி வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகம். ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து 6ஆம் தேதிக்குள்ளாக இந்த வட தமிழக உள் மாவட்டங்கள்ல மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும். நாளைக்கு உதாரணமாக இப்ப கிருஷ்ணகிரி மற்றும் தருமபுரி மாவட்டத்தில மழை பதிவாகி, ஒருவேளை திருவண்ணாமலை மாவட்டத்தில மழை பதிவாகாமல் போனால், அடுத்தடுத்து வரக்கூடிய ஜூன் 2 மற்றும் 3ஆம் தேதிகளில இந்த மழை பொழிவுகள் மற்ற இடங்களிலும் இந்த கனமழை அப்படிங்கிறது தீவிரமடையும். ஒரே நேரத்தில வட தமிழக உள் மாவட்டங்கள்ல எல்லா இடங்களுக்கும் கனமழை கிடையாது. ஜூன் 1லிருந்து 4க்குள்ளாக வட தமிழக உள் மாவட்டங்கள் முழுவதுமாக பரவலாக நமக்கு மழை தீவிரமாகி கொட்டி தீர்க்கும். அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்கால், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் காற்றுடன் கூடிய கனமழைக்கான வாய்ப்பு ஜூன் 4, 5, 6ஆம் தேதிகள்ல எதிர்பாருங்க. சென்னை பகுதிகள்ல மழை வருமான்னு கேட்டிருக்கீங்க. நாளையிலிருந்து உங்களுக்கு மழை வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிக்க ஆரம்பிக்கும். இருந்தாலும் ஜூன் 2 வரைக்கும் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டையில 42 முதல் 43 டிகிரி செல்சியஸ் வரை, அதாவது மிக கொடுமையான அனல் காற்று அப்படிங்கிறது ஜூன் 2 வரைக்கும் சென்னையில ரொம்ப அதிகமா தான் இருக்கும். ஜூன் 3ஆம் தேதி நெறைய மேகக்கூட்டங்கள் வரத் தொடங்கி, ஜூன் 4, 5, 6ஆம் தேதிகள்ல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் கனமழையினுடைய தீவிரம் அதிகரிக்க தொடங்கும். அதுல குறிப்பாக சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் ஜூன் 4ஆம் தேதியிலிருந்து எதிர்பார்க்கலாம். கவலைப்படாதீங்க. சென்னையில மழை ரொம்ப குறைவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய மழை வாய்ப்புகள் இனிமே தான் நமக்கு காத்திருக்கு. மிக கனமழைக்கான வாய்ப்புகள் உறுதியாக நமக்கு பதிவாகும். டெல்டா மாவட்டங்கள் பொறுத்தவரைக்கும் வானம் ஓரளவு மேகமூட்டம், மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம். அதாவது அதிகப்படியாக மிக கனமழை, அதி கனமழைக்கான வாய்ப்புகள் டெல்டாவுல கிடையாது. திருச்சி, தஞ்சை, நாகை, அரியலூர், பெரம்பலூர், திருச்சிராப்பள்ளி இது போன்ற மாவட்டங்கள் டெல்டா பகுதிகள் முழுவதுமாக பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும். சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க. பதிவாகுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்தபடியா நம்ம பார்க்கக்கூடியது தென் மாவட்டங்கள். மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது ரொம்பவே தீவிரமாக இருக்கும். இருந்தாலும் மழை வாய்ப்புகள் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா தென் மாவட்டங்களையும் மழை சும்மா விட போறது கிடையாது. ஏன்னா தென்மேற்கு பருவமழை நம்ம சொல்லியிருக்கிறோம். இந்த ஜூன் முதல் வாரத்திலிருந்து தீவிரமடைய தொடங்கும் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பா இந்த அதாவது குறிப்பாக தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள். மதுரையிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கக்கூடிய மாவட்டத்திற்கு இன்றைக்கு நமக்கு மழை வாய்ப்பு குறைவு. நாளைக்கு சில இடங்களிலும், அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல ஆங்காங்கே மழை பெய்தாலும் ஒரு கனமழையாக நமக்கு பதிவாகும். விட்டு விட்டு இனிமே நமக்கு மழை தொடங்க ஆரம்பிச்சிரும். தென் மாவட்டங்கள்ல சில இடங்கள்ல மழை பகுதியாக இன்று முதலாகவே பரவலாக மழை பெய்ய தொடங்கும். உள் மாவட்டங்களிலும் இனிமே நமக்கு படிப்படியாக இந்த வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை பக்கமும் சில இடங்கள்ல படிப்படியா நமக்கு மழையினுடைய தீவிரமும் அதிகரிக்க தொடங்கிரும். மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, தென்காசி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டம். ஒரு சில இடங்களில் இனி கனமழையும். வரக்கூடிய இந்த ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் கன முதல் மிக கனமழையினுடைய தீவிரம் மேற்கு தொடர்ச்சியில பதிவாகும். தேனி, தென்காசி மாவட்டங்களிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் நண்பர்களே. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதி வால்பாறை, சோலையாறு, சின்ன கல்லாரிலும்
பலத்த மழை எச்சரிக்கை உண்டு. தென்மேற்கு பருவமழையும் இனி வரும் நாட்களில் தீவிரமடையும். மறக்காம லைக் பண்ணுங்க. எல்லாருமே தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் தான் அடுத்து வரக்கூடிய மிகப்பெரிய ஆபத்திலிருந்து நம்ம தப்பிக்க முடியும். மிக தீவிரமான மழை பொழிவும் தமிழ்நாடு முழுவதுமாக காத்திருக்கிறது. அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ஜூன் 3ஆம் தேதிக்கு அப்புறம் மழையினுடைய தீவிரத்த நம்ம பார்க்க தான் போகிறோம்.